ஸோ செல்ஃப் ஆக்குபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 சம் போட்டோம். லோன் எடுத்திருந்தா எப்படி எப்படி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்ட முடியும்? அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் இருக்கு? செல்ஃப் ஆக்குபைடா இருந்தா எவ்வளோ மேக்ஸிமம்? லெட் அவுட்டா இருந்தா மேக்ஸிமம் லிமிட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி ஒரு சில மேஜர் பாயிண்ட்ஸ் அக்ரிகேட் லிமிட் வந்து மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேர்த்து அந்த 2 லேக்ஸ் இருக்கணும். அப்படின்ற மாரி ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? லெசன்ஸ். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீம் டு பி லெட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடா ஒரு பெர்சன் வந்து 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஸோ அப்ப இந்த 2ம் இருக்குன்னா, இது 2த்துக்கும் சேர்த்து தான் 2 லேக்ஸ் லிமிட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதுதான் இந்த பாயிண்ட். அக்ரிகேட் லிமிட் ஃபார் ஆல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரீட்டட் அஸ் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்ட்டுன்னு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிஃபோரா சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி கேனாட் எக்ஸிட் 2 லேக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்ப டீம் டு பி லெட் அவுட்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்? நோ மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு இந்த ஏரியால பார்த்தோம் இல்லையா? மேக்ஸிமம் லிமிட் எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த ஏரியால பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் சில சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு சில சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம். அதுல வந்து 5த் கேஸ் 5ம், கேஸ் 7ம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ 2மே மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நேத்து வந்து 51st சம் வந்து நான் போட சொல்லியிருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 51 ஃபர்ஸ்ட் விட்டுட்டு நான் அன்ஆக்குபைட் போறேன். எனிதிங் இதுல டவுட்னா ஆஸ்க். ஓகே. ஓகே. அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 23 2B இஸ் நத்திங் இஸ் த சேம் ஆஸ் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி எப்படியோ அதே மாதிரி தான் அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. இங்க பாருங்க, வேற necessary as a residential house kept for self occupied and it cannot be actually be occupied by the owner owing to his employment, business or profession carried at any other place and hence he is also to reside at the place in the building not belonging to him. Such house shall be treated as unoccupied property, which means சார் எனக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு வீடு இருக்கு. இதை நான் செல்ஃப் ஆக்குபைடுக்காக வச்சிருக்கேன். பட் நான் என்னோட வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பாம்பே போயிட்டேன். எனக்கு அங்கேயும் ஒரு வீடு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அது எந்த இல்ல. என்னோட கம்பெனியோடது எனக்கு அலோகேட் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப இங்க ஒரு வீடு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, இந்த ஹவுஸ் வந்து அன்ஆக்குபைடா மாறிடும். அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. நான் அத செல்ஃப் 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 ஆக்குபைடா தான் வச்சிருந்தேன். பட் என்னோட எம்ப்ளாய்மென்ட் பர்ப்பஸ்க்காக நான் பாம்பே போயிட்டேன். பாம்பே போனதுனால என்னோட தமிழ்நாட்டுல இருக்கிற வீடு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. ஓகேவா? தெளிவா எழுதட்டா? இது தமிழ்நாடு. நான் வந்து பாம்பே போயிட்டேன். என்ன பர்ப்பஸ்க்குன்னா, எம்ப்ளாய்மென்ட் பர்ப்பஸ்க்காக. சோ எனக்கு அங்கேயும் ஒரு வீடு வந்து அலோகேட் பண்ணி குடுத்துருக்காங்க பாம்பேல. ஓகே. இப்போ இங்க இருந்து நாங்க போனதுனால, இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி என்னவா மாறிடும்னா, அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். இது வந்து எனக்கு சொந்த வீடு கிடையாது. இது எனக்கு பிலாங்கிங்ஸ் டூ எனக்கா அப்படின்னு கேட்டா, அந்த ஓனருக்கான்னு கேட்டா கிடையாது. இது வந்து எம்ப்ளாயர்தோடது. ஓகே. திஸ் இஸ் எம்ப்ளாயரோட வீடு. சோ அப்படி இருக்கும்போது, இந்த செல்ஃப் ஆக்குபைடு வந்து அன்ஆக்குபைடா மாறிடுச்சு. என்ன பொசிஷனுக்காக நான் போயிருக்கேன்? என்னோட எம்ப்ளாய்மென்ட் பர்ப்பஸ்க்காக நான் போயிருக்கேன் அப்படின்னும்போது, செல்ஃப் ஆக்குபைடு அன்ஆக்குபைடு மாறிடுச்சு. டாக்ஸ் பாயிண்ட் பாருங்க. அசசி ஆஸ் எ ரெசிடென்ஸ் ஹவுஸ் கெப்ட் ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன். அசசி ரெசிடென்ட்டா இருக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ரெசிடென்ஷியல் ஹவுஸா இருக்கணும். கீப் ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன். அவரோட செல்ஃப் ஆக்குபேஷனுக்காக அதை வச்சிருக்கணும். The house cannot be occupied by the owner owing to his employment and no other benefits derived from such house. அதாவது இங்க ஒரு ஹவுஸ் வாங்கினார் இல்லையா ஓனர், இந்த ஹவுஸ்ல இருந்து அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வரக்கூடாது. அதே மாதிரி இதுல இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வரக்கூடாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கணும். இன் கேஸ் ஹவுஸ் ரிமைனிங் அன்ஆக்குபைட் பை த ஓனர் ஓவிங் டு ஹிஸ் பர்சனல் கன்வீனியன்ஸ் தேர் நோ பெனிஃபிட்ஸ் அண்டர் தி செக்ஷன் ஷால் பி அலோடட். சோ இந்த இடத்துல வந்து அதுல இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வரல அப்படின்னா தென் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் அவர் வந்து அலோடட், விச் மீன்ஸ் இந்த நெகட்டிவ் இன்கம் வரலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? 24B அவைலபிள் ஒன்லி இஃப் அசசி ஆஃப்டர் ஓல்ட் ரிஜிம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அவரால எடுத்துக்க முடியும். ஓகேவா? அன்ஆக்குபைடா இருக்கணும். இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். He has to reside in the house not belonging to him whether rent is paid for that house or not. ஓகே. இப்போ இங்க ஒரு வீடு இருந்துச்சுல்ல அந்த பாம்பேல. இந்த வீடு வந்து அவர்தான் இருக்கக்கூடாது. அவர்தான் இருக்கக்கூடாதுன்னா அவர் ரெண்ட் பே பண்ணலாம். இல்ல பே பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா அந்த வீடு வந்து அவர்தான் இருக்கக்கூடாது. அந்த பாம்பேல போயிட்டு அவரு எம்ப்ளாய்மென்ட் பர்ப்பஸ்க்காக அங்க இருக்காரு இல்லையா? அந்த வீடு அவர்தான் இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, தென் ஓகே நீங்க பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். எப்படி நாங்க ட்ரீட்மெண்ட் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, செல்ஃப் ஆக்குபைடு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோமோ அதே ட்ரீட்மெண்ட் தான் இங்க. உங்களுக்கு வந்து ஜிஏவி என்ஏவி வந்து எஸ் நில்ல வரும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நெகட்டிவ்ல வரும். ஓகேவா? செல்ஃப் ஆக்குபைட்ல நம்ம என்னலாம் பண்ணோம்? செல்ஃப் ஆக்குபைட் நேத்து நம்ம என்னலாம் டாக்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ, அதே சேம் இங்க வரப்போகுது. சோ உங்களுக்கு நெகட்டிவ் இன்கம் ஐஎஃப்ஓஎஸ் ஐஎஃப்எஸ்பில வரும். ஓகேவா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில. டன்னா? ஒண்ணும் இல்ல. இந்த ப்ரொவிஷன் பொறுத்தவரைக்கும் ஒரே பாயிண்ட் தான். அவர் வந்து செல்ஃப் ஆக்குபைடா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாய்மென்ட் பர்ப்பஸ்க்காக அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அவர் பாம்பே போனதுனால இப்ப அவருக்கு அந்த இடத்துல ஒரு வீடு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அது அவரது இல்ல. அவங்க கம்பெனியோடது. சோ அந்த வீடு அவருக்கு அவரு பிலாங்ஸ்ல இல்ல. இந்த சென்ஸ் அவர் அதுக்கு ரெண்ட் பே பண்ணாலும் சரி, பே பண்ணலனாலும் சரி. ஆனா அது அவரோட வீடு இல்ல. அப்ப தமிழ்நாட்டுல இருந்த வீடு அன்ஆக்குபைடா ஆகுது. சோ அந்த அன்ஆக்குபைடா இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து எதனா ஒரு பெனிஃபிட்ஸ் வருதான்னு பாக்குறானுங்க. அன்ஆக்குபைட்ல இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வரலையா? ஓகே டன். அங்க இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்ல. அப்போ அது அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி, இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் அவர் கிளைம் பண்ணிக்கலாம். 23 டு பில. ஓகேவா? இவ்வளவுதான் பாயிண்ட். அடுத்து. ம். ஒரு அசசியால ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல எடுக்க முடியாது. cannot claim benefits 23(2)A, 23(2)B. 23(2)A என்ன செல்ஃப் ஆக்குபைடா? 23(2)A is your self occupied. ஓகே. சோ ஒரே டைம்ல இந்த ரெண்டு பெனிஃபிட்டையும் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்ன ரெண்டு பெனிஃபிட்? ஒருத்தரால ரெண்டு அதாவது செல்ஃப் ஆக்குபைட்னா ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் வச்சுக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒன்னு 23(2)A அதுல எடுத்தா அதுல வரும். இல்லைன்னா 23(2)B அதுல வந்து அதுல வந்துரும். சோ ஓகேவா? ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. ஏதாவது ஒரு செக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ல அப்ளிகபிள் ஆகும். And as a client claim benefit 23(2)B even though he has other house properties. ஓகே. இப்போ இன் கேஸ் வந்து அவர் வேற எதனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் அவரே எடுத்துக்கலாமா? ஓ அஹ், ரெண்டு ரெண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம் செல்ஃப் ஆக்குபைட்ல. இன் கேஸ் இப்போ இந்த ரெண்டு வீட்ல இன்னொரு வீடு இருக்கு, ஒரு வீடு அன்ஆக்குபைடா இருக்கு அப்படின்னா ஒரு வீடு ரெண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் 23(2)B அவரால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா 23A வந்து இதுல வராது. 23(2)A இதுல வராது. ஏன்னா இது செல்ஃப் ஆக்குபைடு இல்ல. அங்க வந்து அன்ஆக்குபைட்ல இருக்காது. அப்போ ஒரு வீடு ரெண்ட்ல இருக்கு, ஒரு வீடு அன்ஆக்குபைடா இருக்கு அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் நீங்க 23(2)B க்குள்ள வரலாம். அன்ஆக்குபைடு அது செல்ஃப் ஆக்குபைட் கிடையாது. செல்ஃப் ஆக்குபைடா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. 23(2)A கீழே நீங்க போயிட்டு செல்ஃப் ஆக்குபைடு பாத்துக்கலாம். ஏன் ரெண்டும் காமன்? ஏன் ஒன்னு எடுத்தா ஒன்னு எடுக்க முடியாதுன்னா டாக்ஸ் பாயிண்ட் பாருங்க. சேம் as செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்னெல்லாம் டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா? பட் கண்டிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் வந்து என்ன சொல்லிட்டானா ஒண்ணு உங்களால இதை எடுத்துக்க முடியும், இல்லைன்னா அதை எடுத்துக்க முடியும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல எடுத்துக்க முடியாது. ஓகேவா? இதெல்லாம் நோட்ஸ். ஜஸ்ட் யூ ஹாவ் டு பின் ரிமெம்பர். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. தென் அன்ஆக்குபைட்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 23(2)A-வும் 23(2)B-யும் எடுத்துக்க முடியுமா அட் த சேம் டைம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ cannot claim the benefits. சேமா வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே. மத்தபடி வேற எதுவும் இல்லப்பா. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் as சேம் as இங்க என்ன ட்ரீட்மெண்ட்டோ இந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படியே வந்து உங்களுக்கு அங்க அப்ளிகபிள் ஆகும். இதுல இருந்து இது வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தான். சேம் as செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்னு. ஓகேவா? டன்னா? அன்ஆக்குபைட் ஓகேவா? ஓகே. ஐ அம் கோயிங் டு டீம் டு பி லெட் அவுட். ஏதாவது டவுட்னா கேளுங்க. டன். அடுத்து டீம் டு பி லெட் அவுட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 23(4). இது என்ன டீம் டு பி லெட் அவுட் அப்படின்னா நம்ம செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி பார்க்கும் போதே அந்த டாக்ஸ் பாயிண்ட்ல ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரால ரெண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு பார்த்தோம் செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்க முடியும்னு பார்த்தோம். ஒருத்தர் ரெண்டுக்கு மேல வச்சிருக்காரு அப்படின்னா தேர்ட் ஹவுஸ் நம்ம என்னன்னு சொன்னோம் டீம் டு பி லெட் அவுட் பண்ணிடுவோம்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. சோ அந்த டீம் டு பி லெட் அவுட் நாங்க எப்படி பண்றது அப்படின்னு 23(4)ல சொல்லியிருப்போம். when the assessee occupy more than two house property as a self occupied or as more than two unoccupied properties. ஓகேவா? இங்க கொடுத்துட்டான் பாரு. more than two house property as self-occupied or more than two unoccupied properties. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் சேம் ட்ரீட்மெண்ட் நீங்க ஒன்னு சொன்னோம் இல்லையா? இங்கேயும் ரெண்டு ஹவுஸ் அன்ஆக்குபைட் அலோடட். ஓகே. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவரு ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் வச்சிருக்காரு அல்லது ரெண்டு அன்ஆக்குபைட் வச்சிருக்காரு. ரெண்டு அன்னு மேல வச்சிருக்காரு அப்படி. ஓகே. செல்ஃப் ஆக்குபைட் ரெண்டு அலோடு.
அதே மாதிரி அன்ஆக்குபைடு இருந்தாலும் 2 அலோடு. எதனா ஒண்ணுதான். ஓகேவா? நீங்க வந்து நான் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு வச்சிருக்கேன். 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அன்ஆக்குபைடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4த்துக்கு நான் நில்லுன்னு எடுத்துக்கிறேன்னா அது எடுத்துக்க முடியாதுன்றதுதான் மேல ஒரு பாயிண்ட். மொத்தம் 4 வீட்டுக்கு அப்ப நீங்க நில்லுன்னு எடுத்துக்கிற கணக்குல வரும். சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் மேல ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். cannot claim benefits in the same previous year அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். ஓகேவா? ஆர் அதே மாதிரி இங்க ஒரு கண்டிஷன் பாருங்க. திஸ் இஸ் ஆர். ஆர் ஓகே. டன். Then for any two of them benefits 23(2) can be claimed. Okay. At the choice of the assessee. So ஏதாவது ரெண்டு வீட்டுக்கு வந்து அவர் என்னன்னு சொல்லிக்கலாம், செல்ஃப் ஆக்குபைட் சொல்லி நில் காமிச்சிக்கலாம். அந்த ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராப்பர்ட்டி shall be treated as deemed to be let out. ட்ரீட்மெண்ட் பாருங்க. Gross annual value. Since assessee does not let out such property and do not receive rent, in case அவர் வந்து அதை ரெண்டுக்கே விடல, லெட் அவுட்கே விடல, ஆனா ரெண்ட் ரிசீவ் பண்ணல அப்படின்னா therefore GAV will be determined from step 1 only. Step 2, 3, 4 calculation GAV are irrelevant. So step 1 என்ன? Municipal value or fair rent, right? But if they given the standard rent also up to this step 1, whichever is higher, then compare to the standard rent, then whichever is lower we take, right? So that is step 1. And then step 2, step 3, 4 are irrelevant அப்படின்னு சொல்லிட்டான். Tax point, GAV of deemed to be let out property will be reasonable expected rent, RER. நம்ம reasonable expected rent கண்டுபிடிப்போம் இல்லையா, based on up to which point, standard rent வரைக்கும். So this is up to your step 1. என்னடா எழுதுல? So up to this point is your step 1, right? இதெல்லாம் irrelevant. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் வர்றது தான் reasonable expected rent. ஓகே? So அதுதான் அங்க சொல்லியிருக்கான். Reasonable expected rent is your GAV. Municipal taxes under Section 24A, 24B shall be available as is in case of let out property. In case அவன் let out property அப்படி வச்சிருக்கான் அப்படின்னும் போது அதுக்கு இதெல்லாம் அவைலபிள். முனிசிபல் டாக்ஸஸ், டிடக்ஷன்ஸ் இது எல்லாமே அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. So try this illustration. Compute income under the head house property of Sri from the following information. Okay. Further, how shall you answer differ if you opt for old regime? அப்போ இது நியூ ரெஜிமா? இங்க கேட்கறது ஓல்ட் ரெஜிம். ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிம்ல போடுங்க, அதுக்கப்புறம் ஓல்ட் ரெஜிம்ல இருந்தா உங்க ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும் கேட்கறான். டன்னா? ஓகே. சொல்யூஷன் கொடுத்துட்டான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, 2, 3 3 செல்ஃப் ஆக்குபைட்ல இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4 ஓன் பிசினஸ்னு இருக்கு. அப்ப இது நம்ம கன்சிடரே பண்ணிக்க வேண்டாம். இவன் உள்ளே வர மாட்டான், இவன் ஆட்டத்திலே இல்ல. ஏன்னா இது ஓன் பிசினஸ். ஓகேவா? ஸோ ஓன் பிசினஸ்னு வந்துச்சுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷனுக்குள்ளே வராது, அது பிசினஸ் டெஃபினேஷனுக்குள்ள போயிடுச்சு. அப்போ இது 3 தான் இப்போ செல்ஃப் ஆக்குபைட்ல இருக்கு. இது 3த்துல எதனா 2 தான் வந்து அவனால வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ட் எடுத்துக்க முடியும் செல்ஃப் ஆக்குபைட்ல இருந்து. ஒன்னை வந்து டெஃபினட்டா டீம் டு பி லெட் அவுட் நம்ம காமிக்கணும். ஆனா அந்த ஒண்ணு எது நம்மளுக்கு தெரியல, பிகாஸ் எல்லாமே கிட்டத்தட்ட காமனா இருக்க மாதிரி தான் இருக்கு. இங்க 3 lakhsல இருந்து 2 lakhs, ஒரு லட்சம் தான் டிஃபரன்ஸா இருக்கு. இதுல 7 lakhs இருக்கு. இங்க 2 சேமா இருக்கு. இங்க 6 lakhs இருக்கு. இங்க மறுபடியும் சிமிலரா 3 2.4, இங்க 7. ஸோ 15 மத்ததெல்லாம் ஓரளவுக்கு காமனா இருக்கு. டெஃபினட்டா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 வராது, ஏன்னா அது ஜாஸ்தியா இருக்கு. இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான். இப்போ இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்போ அவன் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். நான் இப்போ என்னோட அசம்ஷன் படி நான் சொன்னேன். பட் அவன் ஆப்ஷன்ஸ் 3 எடுத்திருப்பான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, 3 as செல்ஃப் ஆக்குபைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1ஐயும் 3ஐயும் செல்ஃப் ஆக்குபைட் எடுத்துட்டு 2 டீம் டு பி லெட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்றான். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்றான், 1ஐயும் 1 வந்து டீம் டு பி லெட் அவுட்னு வச்சுட்டு 2ஐயும் 3ஐயும் செல்ஃப் ஆக்குபைட் பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் சொல்றான். அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 டீம் டு பி லெட் அவுட்னு வச்சுட்டு 1ஐயும் 2ஐயும் செல்ஃப் ஆக்குபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப இது 3த்துல ஒரு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா? 3த்துக்கும் 2 ஆன்சர் கிடைக்கும். செல்ஃப் ஆக்குபைடுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், டீம் டு பி லெட் அவுட்டுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த 2 ஆன்சர்ல நீங்க நேத்து செலக்ட் பண்ண மாதிரி, நேத்து கிளாஸ்ல வந்து செலக்ட் பண்ணீங்க இல்லையா, எதுல வந்து கம்மியா டாக்ஸ் கட்டுறோமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. சோ அதே சேம் தான் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. So under default tax regime 115 BAC, the default tax regime is nothing, that is your new tax regime. Total income under the head house property shall be computed applying each option separately, and then option which yield least income under this head shall be opted. Okay, அதுதான் அவன சொல்லியிருக்கான்.
தென் ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 அவன் மொத்தம் 3 ஆப்ஷன் இங்கே போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? 1ஐயும் 3ஐயும் செல்ஃப் ஆக்குபைடா எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நில்லு. கரெக்டா? அதுக்கு அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 டீம் டு பி லெட் அவுட்னு எடுத்திருக்கோம். 1 and 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 and 3. நியூ டாக்ஸ்ல பண்ணிருக்கானா? ஓகே. யா. So you have to remember this point here. இந்த பாயிண்ட் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. எப்பதான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஆப்டட் ஃபார் ஓல்டு ரெஜிம். ஓகேவா? ஓல்டு ரெஜிம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட் அலோகபிள். அப்போ நம்ம இப்போ கால்குலேட் பண்றது நியூ டாக்ஸ் ரெஜிம் அண்டர்ல. நியூ டாக்ஸ் ரெஜிம் அண்டர்ல அப்படின்னா நாட் அவைலபிள், நாட் அவைலபிள், நாட் அவைலபிள். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த பாயிண்ட் அங்க ஒன்று பார்க்கணும். ஓகே, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல எடுத்திருக்கான், நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு அது நாட் அவைலபிள். ஓகே, ஸோ அதனால இங்க எல்லாமே நில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 டீம் டு பி லெட் அவுட்னு வச்சோம் இல்லையா? டீம் டு பி லெட் அவுட் அப்படின்னு வைக்கிறோம்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 பாருங்க, கிராஸ் முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட் விச் எவர் இஸ் ஹையர் ஆப்வியஸ்லி 2 lakhs தான் வரப்போகுது. எதுவாக இருந்தாலும் ஓகே 2 lakhs. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட அதை கம்பேர் பண்ணுங்க. 2 lakhs 40, 2 lakhs. ஓகே, விச் எவர் இஸ் லோவர் 2 lakhs. ஓகே டன் 2 lakhs. ஸோ 2 lakhs எடுத்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்து முனிசிபல் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? 15% கொடுத்துருக்கான். அந்த 15% நீங்க எதுல எடுப்பீங்க அப்படின்னா கிராஸ் முனிசிபல் வேல்யூல எடுப்பீங்க. இந்த முனிசிபல் டாக்ஸை கிராஸ் முனிசிபல் வேல்யூல எடுப்பீங்க. ஓகே, 15% ஆன் 2 lakhs. 15% ஆன் 2 lakhs நீங்க போட்டீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 30,000. ஸோ 30,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நெட் ஆனுவல் வேல்யூ 1,70,000. 1,70,000 30% ஸ்டாண்டர்ட் டெக்ஷன்ஸ் அது ஒரு 51,000. அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கு? 10,000 இருக்கு. ஸோ அந்த 10,000 தூக்கிட்டு வந்து போடுங்க. எதுக்கு அவன் 1 லட்சம் போட்டிருக்கான்? புக்ல தப்பா இருக்கா? 1 லட்சத்தை 10,000 அப்படின்னு கொடுத்துருக்கானா? ஓகே, யூ ஹேவ் டு சேஞ்ச் ஹியர். இந்த இடத்துல வந்து இது 1 lakh. 10,000 இல்ல, இங்க 1 lakh சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 lakh வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போட்டிருக்கான். இப்போ அது ரெண்டு டிடக்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,51,000 மைனஸ் 1,70,000 டிடக்ஷன் மைனஸ் NAV. ஓகே ஓகே. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19,000 கிடைக்குது. அப்போ இது இப்போ இந்த ஆப்ஷன் 1 மொத்தமா சேர்த்து 19,000 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 என்னப்பா சொல்லியிருந்தான்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வந்து டீம் டு பி லெட் அவுட்டா வைங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 அண்ட் 3 வந்து செல்ஃப் ஆக்குபைடா வைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் எல்லாமே நில்லாயிரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 அப்படின்னு போனோம்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 பொறுத்த வரைக்கும் என்ன? விச் எவர் இஸ் ஹையர் முனிசிபல் வேல்யூ கிராஸ் ரெண்ட் விச் எவர் இஸ் ஹையர் 3 lakhs. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அதையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் எடுப்போம். ஆப்வியஸா அகைன் 3 lakhs. ஓகே, 3 lakhs அப்படியே எடுத்து போட்டுருவோம். முனிசிபல் டாக்ஸ் எதுல எடுத்து போய் மைனஸ் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும்? கிராஸ் முனிசிபல் வேல்யூல. அப்போ 15% into 3 lakhs. ஸோ போட்டோம் அப்படின்னா 3 lakhs 3 lakhs into 15% that is 45,000. ஸோ அதுல இருந்து அதை மைனஸ் பண்ணோம்னா NAV 2,55,000. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து ஒரு 30% NAV-ல. ஸோ அது ஒரு 30% போட்டோம் அப்படின்னா 76,500. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 40,000. ஸோ 40,000 எடுத்து போட்டீங்க அப்படின்னா டோட்டல் டிடக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் 1,16,500. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,38,500 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலா 1,38,500 அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். அந்த 1 lakh அது 10,000 உங்க 1 lakh சேஞ்ச் பண்ணிக்கோங்க. புக்ல இங்க கொஸ்டின்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது 1 lakh தப்பா இருக்கு. கொஸ்டின்ல 1 lakh மாத்திட்டானா? சரி ஓகே. புரியல. இல்ல நான் கொஸ்டின்ல 10,000 மாத்திட்டேன். கொஸ்டின்ல 1 lakh மாத்திக்கங்கன்னு சொல்றேன். ஆன்சர்ல கரெக்டா இருக்கு 1 lakhன்னு. பின்னாடி பாருங்க, பின்னாடி 1 lakh போட்டிருக்கான். நானு இது என்னது? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 தானே? 1 lakh தான். கொஸ்டின்ல 1 lakhன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. டன். இப்போ அடுத்து இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் 2 வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? அடுத்த ஆப்ஷன் 3 போலாமா? ஓகே டன்.
ஸோ ஆப்ஷன் 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3ல என்ன சொல்லியிருந்தான், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 டீம் டு பி லெட் அவுட்டா எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்ப மத்த 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நில்லு தான், நியூ டாக்ஸ் ரெஜிம், அதனால நில். ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம்ன்றது நியூ டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ். ஸோ அதனால வந்து நில். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 நம்ம டீம் டு பி லெட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 பக்கம் வாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் ஹையர் எடுத்தோம்னா 7 lakhs தான் விச்சவர் இஸ் ஹையர். தென் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் லோயர், ஆப்வியஸா 7 lakhs தான் வரப்போகுது. இந்த 15% எடுத்து போய் 7 lakhsல எடுப்போம் இல்லையா? ஸோ 7 lakhsல 15%னா 10% 70, 70ல பாதி 35, 35னா 1,05,000 வரும். அண்ணா ஒரு கரெக்டா? டவுட்ண்ணா. சொல்லுடாமா. ஹலோ, கேக்குதா? பிரவீனா, மைக் ஆன் பண்ணுங்கடா. ஹலோ அண்ணா கேக்குதா? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. இப்போ வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளவு வரைக்கும் கிளைம் பண்ணலாம்? 2 lakhக்கு மேலேயே போலாமாண்ணா? நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனே எடுக்க முடியாது, செல்ஃப் ஆக் போயிருக்கு. ஓகே. பட் ஒன்லி நான் ஓல்டு இங்க டாக்ஸ் ரெஜிம். எடுத்திருக்கோம்ல. எங்கடா எடுத்திருக்கா? இங்க பாருங்க, நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் போட்டிருக்கான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல. ஆனா 1 lakh இருக்குதுன்னா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 1 lakh இருக்குல்ல அது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டு டீம் டு பி லெட் அவுட். டீம் டு பி லெட் அவுட்னா அது லெட் அவுட்டா கன்சிடர் பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்கான். லெசன்ஸ் செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான் கிடையாது நியூ டாக்ஸ் ஓகே. ரெஜிம் படி. ஓகேண்ணா. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான் கிடையாது. நான் காமனா நினைச்சிட்டேன் எல்லாத்துக்குமே. காமன்னா இல்லடாமா, கொஞ்சம் நல்லா பாருங்க. அத செல்ஃப் ஆக்குபைடு, செல்ஃப் ஆக்குபைடா இருக்கு அப்படின்னா நியூ டாக்ஸ் உள்ள வரீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு நாட் அப்ளிகபிள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இதான் 18. ஓகே, ஓல்டு ரெஜிம்னா அப்ளிகபிள், லிமிட் வந்து 2 lakhs. ஓகே, நியூ டாக்ஸ், ஓல்டு டாக்ஸ். இப்போ செல்ஃப் ஆக்குபைடு அப்படிங்கிறது நம்ம சொந்த யூஸ்க்கு. டீம் டு பி லெட் அவுட்டும், டீம் டு பி லெட் அவுட் இஸ் கன்சிடர் அஸ் லெட் அவுட், இஸ் கன்சிடர் அஸ் லெட் அவுட் ஒன்லி. அதை நாங்க ரெண்டுக்கு தான் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றதா டீம் டு பி லெட் அவுட், which means rent receivable, rent receivable under this case, then applicable. For new tax regime also here let out அப்படின்னும் போது அங்க என்ன பார்த்தோம், நோ லிமிட்னு பார்த்தோம் இல்லையா ஒரு பாயிண்ட்ல. லெட் அவுட்னா சேம் ஹியர் ஆல்சோ applicable, நோ லிமிட். ஏன்னா இது செல்ஃப் ஆக்குபைட கிடையாது. இந்த செகண்ட் பாயிண்ட் செல்ஃப் ஆக்குபைட கிடையாது, செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான் நாட் அப்ளிகபிள். ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா மறுபடியும் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு. ஓகேவா? டன். ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம் செல்ஃப் ஆக்குபைட், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நாட் அப்ளிகபிள். இன் கேஸ் ஆஃப் டீம் டு பி லெட் அவுட் இஸ் கன்சிடர் அஸ் லெட் அவுட் ஒன்லி, ரெண்ட் வாங்கியிருக்கான்னு சொல்லி கன்சிடர் பண்ணிருக்கோம், அதனால அங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அலோகபிள் பண்றோம். ஸோ இந்த தேர்ட் கேஸ்ல 1,05,000 இது வரைக்கும் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணோம் 5,95,000. அதுல இருந்து நம்ம 30% டிடக்ஷன்ஸ் கொடுக்கணும், அது ஒரு 1,78,500. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 2,10,000 இருக்காங்க. ஸோ அந்த 2,10,000 எடுத்து போய் டோட்டல் டிடக்ஷன்ஸ் 3,88,500. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2,06,500, விச் மீன்ஸ் என்ஏவில இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா த சேம் ஆன்சர். எப்படிடா கரெக்டா வருது? 6,500 6,500 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஓகே ஓகே, இயர் இதையும் மைனஸ் பண்ணுமா? 3,88,500 minus this. Okay, you got answer of 2,06,500. Done. ஸோ இப்போ இதுல நீங்க இன்னொன்னு நோட் பண்ண வேண்டியது என்ன இந்த கொஸ்டின்ல அப்படின்னா, ரிப்பேர்ஸ், கிரவுண்ட் ரெண்ட், லேண்ட் ரெவன்யூ, இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல வராதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பிஃபோராவே பார்த்தோமா? இதுக்கெல்லாம் பிஃபோரா?
இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் அக்ரூவல் பேசிஸ் எஸ் அலோகபிள். எங்க பார்த்தோம் அது? ஸ்ரீஹரி ஞாபகம் இருக்கா? இங்க தானே பார்த்தோம். யா, ஸ்ரீஹரி தான் இங்க டவுட் கேட்டார் இல்லையா? ஸோ ரிப்பேர்ஸ், கலெக்ஷன்ஸ், சார்ஜஸ், கிரவுண்ட் ரெண்ட், லேண்ட் ரெவென்யூ எக்ஸெட்ரா இட் வில் பி நாட் நோ டிடக்ஷன்ஸ் கேன் பி கிளைம்ட் ஃபார் திஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களால வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த பாயிண்ட் இங்க கூட்டு வந்து அப்ளிகபிள் பண்றீங்க. ஓகே, ஸோ அது ஒரு செயின் மாதிரி தான். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு, இந்த அன்ஆக்குபைடு இப்போ பாக்குற சம் எல்லாமே பின்னாடி இருக்க ப்ரொவிஷன்ல இருந்து அப்படியே ஒரு செயின் லிங்க்ல வந்துட்டே இருக்கும். நீங்க ஜிஏவி கால்குலேஷன் பண்ணதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி அலோகபிள் பண்ணோம், எது இடத்துல டிடக்ஷன் கிடைக்காது பார்த்ததுல இருந்து செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்படி பண்ணுவோம், அன்ஆக்குபைடுக்கு எப்படி பண்ணுன்றதுல இருந்து அப்படியே ஒரு செயின் லிங்க்ல ஓவராலா வரும். அதுக்கு நடுவில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பயாவது ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா முடிஞ்சு. ஓகே, அது கால்குலேட் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் ஆயிரும். ஓகேவா? சோ இப்போ இது மூணுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்ட்னு உங்களுக்கு படுது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படியே பார்த்தா? ப்ரோ ஆப்ஷன் 3 ப்ரோ. ஆப்ஷன் 3யா? இல்ல ப்ரோ இல்ல இந்த செகண்ட் ஒன் வந்து டீம் டு பி டெட் அவுட், ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 and 3 இது பண்ணிக்கிற மாதிரி. ஆப்ஷன் 1 இந்த சென்ஸ் நீங்க இப்படி கவனிக்கணும். எப்படின்னா எது ஜாஸ்தியா இருக்கோ அதை விட்டுருணும், இல்லைன்னா எது கம்மியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிட வேண்டாம். இப்போ இன்கம் கம்மியா இருக்கு, இதுல இருக்கிறது எல்லாமே இன்கம் தான், இங்க இருக்கிறது எல்லாமே இன்கம் தான். இது மூணுத்துல எந்த இன்கம் கம்மியா இருக்குன்னு நீங்க பாருங்க. இன்கம் கம்மியா இருந்தா டாக்ஸும் கம்மியா இருக்கும். நம்ம பேசிக்ஸ் படிக்கும் போது ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். டாக்ஸ் ஹை இன்கம் ஹை டாக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? டைரக்ட் டாக்ஸ் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர், இன்டைரக்ட் டாக்ஸ் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். அது வந்து நீங்க எப்போ வாங்குறீங்களோ அப்போ டாக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸுக்கு பார்த்தோம். இந்த இடத்துல ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர் ஒன்று பார்த்தோம், ஹை இன்கம் ஹை டாக்ஸ். ஓகேவா? அந்த பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்ல அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு மேபி. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க, சேம் அந்த 19,000 கால்குலேஷன் நீங்க போடுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? டீம் டு பி டெட்டோ 2,30,000 1,70,000 1 lakh. ஓகே, எல்லாம் பக்காவா பண்ணியிருக்கான். 19,000 டன். த சேம் இங்க ஆப்ஷன் 1ல என்ன போட்டீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் எலாபரேட்டா இங்க போடுறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவர் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணியிருந்தா என்ன? ஓகேவா? ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் பண்ணியிருந்தாங்கன்னா சேம் அதே மாதிரி ஈச் ஆப்ஷன் அப்ளை பண்ண போறீங்க. லீஸ்ட் இன்கம் எதுவும் அது சூஸ் பண்ண போறீங்க. பட் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு சில கேசஸ்லாம் வரும். ஓகேவா? என்னன்னா இது வரைக்கும் நில்லுன்னு வந்துடும். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு என்ன அலோட் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து அலோட் ஆகும். இது உங்க புக்ல இருக்கா இந்த சம்மு? அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் ரெண்டா பிரிச்சு போட்டிருக்காங்களா உங்க புக்ல? ப்ரோ என் புக்ல போடல ப்ரோ, என் புக்ல ஓல்டு டாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. வேற யாராவது புக்ல இருக்கா? நான் என் புக்ல போட்டிருக்காங்கண்ணா. ஓகே டன், சூப்பர். அப்போ இதுதான் அப்ளிகபிள். இப்போ இதுதான் அப்ளிகபிள் ஆகும், இந்த எக்ஸாமுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இது அப்ளிகபிள்னா அவன் இப்படிதான் கேட்பான் கொஸ்டின், ஓல்டும் கேட்கலாம் நியூவும் கேட்கலாம். டன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 lakhs வரைக்கும் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்கு நீங்க செகண்ட் பாயிண்ட் படிக்கணும். என்ன ஒரு விஷயம், ஏன் செகண்ட் பாயிண்ட் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க, லோன் எப்போ டேக்கன் பண்ணியிருக்கான் அப்படின்னா 1998 99 98 99 99 00 2000, விச் மீன்ஸ் இது வராது 4 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 99 பிஃபோரா இருக்கு. 99 பிஃபோரா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 30,000 வரைக்கும் தான் அலோகபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்கான். ஏதாவது அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கானா கொஸ்டின்ல? அதுவும் எதுவும் கொடுக்கல. லோன் ரீபெய்டு ஏதாவது கொடுத்துருக்கானா? அதுவும் எதுவும் கொடுக்கல. ஸோ ஹேவ் டு அசியூம் அந்த இடத்துல லோன் ரீபெய்டு எதுவுமே கொடுக்கல. அதனால இங்க என்ன சொல்லிட்டானா, லோன் வாஸ் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துட்டு இந்த இடத்துல 1/4/1999 அப்படின்னு கொடுத்துட்டான். சரி கொடுத்துட்ட, அதுக்கு விளக்கம் என்ன அதை சொல்லு. 1/4/1999 சொல்லிட்டா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 and 3 1 3 செல்ஃப் ஆக்குபைடு. 3 வந்து பாத்தீங்கன்னா 1920ல லோன் எடுத்திருக்கான். இது 1998 1999. ஓகே, அப்போ நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு 30,000 பிளஸ் இதுக்கு 2 lakhs வரைக்கும் லிமிட் இருக்கா? ஆஃப்டர்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக எடுத்திருக்கான்னு அவன் அசம்ப் பண்ணிருக்கான். என்னதான் 2,30,000 இருந்தாலும் செல்ஃப் ஆக்குபைடா இருந்தா அக்ரிகேட் லிமிட் நம்மளுக்கு எவ்வளவுதான்? 2 lakhs தான். ஸோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த இடத்துல 2 lakhs அப்படின்னு நீங்க எழுதிக்கங்க. ஸோ 2 lakhs ரெஸ்ட்ரிக்ஷன். they are not considering the pre-construction post-construction here. ஓகேவா? ஏன்னா அங்க அசஸ்மெண்ட் இயர் நம்மளுக்கு கொடுக்கல, என்ன ப்ரீவியஸ் இயர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத பத்தி அவன் கொடுக்கல. இங்கேயா நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கோம் 24 25. ஆனா கொஸ்டின்ல அவன் பெருசா எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நீங்க டைரக்டா
இங்க ஒரு 30,000, இது ஒரு 2 lakhs. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஓவரால் லிமிட் வந்து உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதனால இங்க 2 lakhs அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அதெல்லாம் தாண்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 முதல்ல ஆக்சுவலா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கான்? 2,10,000 எடுத்திருக்கான். ஓகே, மைட் பி இந்த இடத்துல அவன் 2,10,000க்கு பதிலா 1,80,000 எடுத்திருந்தான்னு வச்சுக்கோ. 1,80,000 வேண்டாம், 1,50,000 எடுத்திருப்பான்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து நீங்க 30,000 வரைக்கும் உங்களால எடுத்துக்க முடியும். ஏன்னா அது பிஃபோர் 1999. அப்போ அது கூட ஒரு 30,000 ஆட் பண்ணி 1,80,000 அப்படின்னு தான் நீங்க காட்டணும். 1,80,000 எங்க காட்டுவீங்க? இந்த இடத்துல 1,80,000 அப்படின்னு தான் காட்டணும். உங்களுக்கு தான் லிமிட் 2 lakhs இருக்கேன்னு அந்த இடத்துல 2 lakhs தப்புன்னு எதாவது போட்டுறக்கூடாது. ஆக்சுவல் விசஸ் நம்மளோட லிமிட் அதை தான் பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு எப்படின்னா கம்மியா வருதா, சரி கம்மியாவே எடுத்துக்கோ. அதிகமா வருதா, ஆனா 2 லட்சம் வரைக்கும் தான். புரியுதா? அந்த அந்த பாயிண்ட் புரியுதா? கவர்மெண்ட் பாயிண்ட் கம்மியா வருதா, கம்மியா எடுத்துக்கோ. அதிகமா வருதா, லிமிட் இருக்கு. சோ இதுதான் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்க லிமிட் பண்ணியாச்சு 2 lakhs. ஏன்னா அங்க 2,10,000, அங்க ஒரு 30,000. சோ நீங்க லிமிட் பண்ணியாச்சு 2 lakhs. சோ அதனால உங்களுக்கு இங்க நெகட்டிவ்ல 2 lakhs வந்துருச்சு. ஓகே, டன். அடுத்து சேம், இதெல்லாம் சேம் தான். நம்ம நியூ ரெஜிம்ல பார்த்தோம் இல்லையா, அதே சேம் தான் 19,000 வரும். ஆனா நியூ ரெஜிம்ல டைரக்டா இந்த 19,000 போட்டுருவீங்க. இங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்க ஒரு நெகட்டிவ் இன்கம் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் இன்கம்ல இதை மைனஸ் பண்ணி மறுபடியும் உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நெகட்டிவ்ல காட்டுவீங்க. ஓகே, 1,81,000. ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல இது பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ 1,81,000 நம்மளால லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அடுத்த வருஷத்துக்கு. ஆனா நியூ டேக்ஸ் ரெஜிம்ல இதை பண்ண முடியாது. ஸோ லாஸ் நம்மளுக்கு தான். ஓகேவா? நீங்க நியூ டேக்ஸ் ரெஜிம் நல்லா இருக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா யாருக்கு நம்மளுக்கு தான் ஆக்சுவலா லாஸ் நடக்குது இங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 கிளியரா? ஆப்ஷன் 1 புரிஞ்சுதா? ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் அண்ணா லோன் சொல்லுடாமா. ஆனா லாஸ்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டாமா? பே இல்ல பண்ண இப்ப வேண்டாம். சப்போஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கு அவங்க கிட்ட, வேற எதுவுமே இல்ல, சேலரி எது பிசினஸ் எதுவுமே இல்ல, பே லாஸ்க்கு பண்ண அவங்க வேண்டாம். டாக்ஸ் வேணாம். டாக்ஸ் ஓகே. பே பண்ண வேண்டாம். இதை நீங்க என்ன பண்ணலாம்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னா இப்போ இந்த லாஸ் வந்து 2019 to 20ல நடக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ 2020 21ல அதே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து காசு வருதுன்னு வச்சுப்போம். ஒரு 1,00,000 ரூபா ஓகே. வருதுன்னு வச்சுப்போம் இன்கம். அதுல இருந்து நீங்க இதை மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணிட்டு 1,81,000 மறுபடியும் மைனஸ் பண்ணி மறுபடியும் -81,000 அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களால 8 வருஷத்துக்கு வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்போ இந்த வருஷத்துக்கு டாக்ஸ் பே பண்ண மாட்டீங்க, இந்த வருஷத்துக்கு டாக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. அந்த 81,000 உங்ககிட்ட எப்போ வந்து 0 ஆகுதோ அது வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் இயர்ல வந்து 1,81,000 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது தானே? கேரி இல்ல ஃபார்வர்ட் ஒரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வருஷத்துல உங்களுக்கு இன்கம் எவ்வளவு இருக்கு அப்போ அடுத்த வருஷம் கேரி இப்போ ஃபார்வர்ட் பண்ணப்போ? 10 லேக் இருக்கு அப்படின்னா 1,81,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், செட் ஆஃப் ஆயிடுச்சு. செட் ஆஃப் ஸோ ஆயிடுச்சு. அப்போ அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நீங்க அந்த வருஷம் டாக்ஸ் கட்டணும். 1,80,000 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் வரல அந்த 10 lakhsல இருந்து ஆ அந்த பேலன்ஸுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதோட இந்த 1,80,000 கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து வர்றதுக்கு மறுபடியும் லாஸ் வந்தா டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனா மறுபடியும் ப்ராஃபிட் வந்தா நீங்க மறுபடியும் அப்படியே டாக்ஸ் கட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே ஓகேண்ணா. அவ்வளவுதான். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆப்ஷன் 1. அடுத்து ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 போறோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதை வந்து டீம் டு பி லெட் அவுட்னு வச்சோம், இதை செல்ஃப் ஆக்குபைட்னு வச்சோம். இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் வராது. பிஃபோரா பார்த்து தான் 1,38,500 வந்து அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, 1,38,500 அதே சேம் தான் அங்க கால்குலேஷன். அதனால அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து 2 and 3 வந்து செல்ஃப் ஆக்குபைடா வைக்கிறீங்க அப்படின்னா 2 and 3க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பா? 2க்கு 1 lakh, 3க்கு 2,10,000. அந்த 1 lakhல உங்களால எவ்வளவுதான் லிமிட்? பிஃபோர் 1999ன்றதுனால 30,000 தான் லிமிட், கரெக்டா? சோ உங்களால அங்க 30,000 எடுத்துக்க முடியும். இங்க 2,10,000 இருக்கு. வாட் எவர் இட் இஸ், லிமிட் எவ்வளவு செல்ஃப் ஆக்குபைடுக்கு? 2 lakhs தான். சோ அத 2 lakhs இங்க எடுத்து போட்டுரு, முடிஞ்சு. அப்புறம் 2 lakhs மைனஸ்ல வருமா? சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 61,500 ஆச்சா? அடுத்து இப்போ ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா இதை டீம் டு பி லெட் அவுட், இதை இப்படியே வச்சுப்போம். இங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 and 2 செல்ஃப் ஆக்குபைடா வைக்கிறோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 and 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 and 2 அதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாருங்க. 1,40,000, இங்க ஒரு 1 lakh, இங்க ஒரு 40,000. ஆனா இந்த 40,000ல உங்களால எவ்வளவுதான் லிமிட் பண்ண முடியும்? 30,000 தான் லிமிட் பண்ண முடியும். இங்கேயும் 30,000 தான் லிமிட் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணிருக்கான்? 30,000 லிமிட் பண்ணிட்டான். பாத்தியா? அதாவது
2 30,000 அக்ரிகேட்டாவே அந்த வருஷத்துக்கு உங்களால எவ்வளவுதான் எடுத்துக்க முடியும் பிஃபோர் 1999. இதுக்கப்புறம் இருந்தாதான் 2 lakhs என்ற அக்ரிகேட் லிமிட்டே வரும். இந்த ரெண்டு வீடுமே இப்போ பிஃபோர் நல்லா நோட் பண்ணுங்கடா, பிஃபோர் 1999 இருக்குடா. சோ ஆஃப்டர் 1999 வந்தாதான் அக்ரிகேட் லிமிட் 2 lakhsங்கிறதே உங்களுக்கு வரும். இது ரெண்டுமே பிஃபோர்ல இருக்கு. ரெண்டுமே பிஃபோர்ல இருக்குன்னா அண்ணா இங்க 60,000 வரணும்னா அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல ஒலிக்குது. ஆனா அந்த அக்ரிகேட்டே 30,000 தான். அந்த பாயிண்ட் ஒன்ன பாருங்க. இன் கேஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 loan was taken period to the 1/4/1999. புரிஞ்சுதா ஏன் அவங்க 30,000 எடுத்திருக்கான்னு? இந்த பாயிண்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அக்ரிகேட் லிமிட்னு அவங்க கொடுத்திருக்கிறது 2 lakhsன்றது ஆஃப்டர் 1999. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 to செல்ஃப் ஆக்குபைட் ரெண்டுமே பிஃபோர் 1999ல இருக்கு. நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கங்க. மொத்தமாவே உங்களுக்கு 30,000 தான் அலோடடு. அதுக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேர்த்து நீங்க இதுக்கு 30,000 அதுக்கு 30,000 சொல்லிட்டு 60,000 எடுக்க முடியாது. அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஆஃப்டரே எடுத்திருந்தோம்னா இங்க ஒரு 2 லட்சம் அங்க ஒரு 2 லட்சம் ரெண்டுத்துக்கு சேர்த்து 4 லட்சம் எடுக்க முடியுமா? இல்ல, ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு இல்லையா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 60,000 வராது, 30,000 தான். ஓகேவா? சோ அப்ப அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,76,500. சோ இதுல ஓவரால் நெகட்டிவ் இன்கம் எதுல இருக்கு? இதுல தான் இருக்கு, 1,81,00,000. சோ 1,81,00,000 போட்டோம் அப்படின்னா த சேம் மெத்தட் they derive elaborately 1,81,000. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் ஆப்ஷன் 1 தான் சூஸ் பண்ணிருக்கோம், இதுலயும் ஆப்ஷன் 1 தான் சூஸ் பண்ணிருக்கோம். இதுல என்ன பெரிய மாற்றம் அப்படின்ற மாதிரி லைக் ஒரு ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தோணும், ரெண்டுத்துலயும் ஆப்ஷன் 1 தானே சூஸ் பண்றோம் எப்படி பார்த்தாலும் அப்படின்றது நம்மளுக்கு. பட் ஆனா ஆஸ் அசசி ஆர் ஆஸ் அ கன்சல்டன்ட் இங்க 1,81,000 உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்தீங்கன்னா நீங்க 19,000 டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். புரியுதா? இப்போ நீங்க வந்து உங்களோட சஜஷனை சொல்லணும். யாருக்குன்னா உங்ககிட்ட வரவங்க கிட்ட நீங்க ஒரு சஜஷன் சொல்லணும். நான் இப்போ எந்த டாக்ஸ் ரெஜிமே எடுக்கலாம் சார் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அப்படின்னா ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை எடு. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணினா 1,81,000 வரைக்கும் உன்னால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லணும் அவங்க கேட்கறவங்க கிட்ட. அவங்க உங்ககிட்ட வந்து கன்சல்டன்ஸ் வந்து கேட்பாங்க. கேட்கும் போது உங்களோட ஆன்சர் இதுவா இருக்கணும். அவங்க எது உள்ள போறது, நான் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றது, நியூ டாக்ஸ் போட்டா ஓல்ட் டாக்ஸ் போட்டா எது போனா எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும், எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்கும் போது நீங்க உங்க ஆன்சர் இப்படி பண்ணணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டா? டன்னா? ஆஸ் அ ஸ்டூடெண்டா நம்ம என்ன யோசிப்போம், ரெண்டுத்துலயும் ஆப்ஷன் 1 தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்போம். பட் இயர் இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்தோம்னா 1,81,000 நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அடுத்த 8 வருஷத்துக்கு. இங்க போனா 19,000 நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி வருது. சோ நீங்க எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணணும். ஓகே, டன். அடுத்து மூவ் பண்ணலாமா? அண்ணா சொல்லுமா. இது ஆப்ஷன் 2ல H1 இருக்குல்லண்ணா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 40,000 எடுத்திருக்கீங்க. ஆனா அது பிஃபோர் 1999 தானே, 30,000 தானே எடுக்க முடியும் மேக்ஸிமம். கரெக்ட். ஆனா அது லெட் அவுட், டீம் டு பி லெட் அவுட். லெட் அவுட்டுக்கு நோ மேக்ஸிமம் லிமிட். இந்த பாருங்க, ஓகே ஓகே. டீம் டு பி லெட் அவுட் கன்சிடர் அஸ் லெட் அவுட், அப்ளிகபிள் நோ லிமிட். சரி ஓகேண்ணா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படிதான் இருக்கும். அது கொஞ்சம் மறுபடியும் பார்க்க கொஞ்சம் தெளிவாகும். அது ரொம்பவும் பார்த்துட்டுனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு மாதிரி ஒரு மீடியம் ஸ்டேஜ்லயே பார்த்துக்கங்க. ரொம்ப அதிகமாவும் பார்த்துட்டீங்கனாலும் குழம்பிடும், ரொம்ப கம்மியா பார்த்தாலும் குழம்பிடும். ஜஸ்ட் ஒரு மீடியம் ஸ்டேஜ்ல எனக்கு இது தெரியுது அவ்வளவுதான், சரி ஓகே இது தெரியுதா, ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ற அளவுக்கு ஞாபகம் வந்தா போதும். ரொம்ப அதிகமா பார்த்துட்டோம் அப்படின்னா குழம்பிடுவோம். அதுக்கெல்லாம் சில மேதாவிஸ் இருப்பாங்க, அந்த மேதாவிஸ் தான் ரொம்ப அதிகமா பார்க்கணும். நம்ம ஒரு மீடியமா பார்த்து போகலாம். ஓகேவா? ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தாலே நம்மளுக்கு ஓகே தான். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் மைண்ட. ஓகே, சரி. ஸோ அடுத்து மூவ் பண்ணட்டுமா? நெக்ஸ்ட் ஸ்டாப் போலாமா? ஓகே ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அவ்வளவுதான். இதோட அன்ஆக்குபைட் முடிஞ்சு, அன்ஆக்குபைட் பிளஸ் வந்து டீம் டு பி லெட் அவுட் அப்படின்ற அந்த கான்செப்ட் முடிஞ்சு. அதுல வந்து என்னன்ற ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ என்னன்னா இது சூப்பரா இருக்கும். என்னன்னா பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைடு, பார்ஷியலி லெட் அவுட். இந்த மாதிரி பண்ணியிருந்தா நாங்க எப்படி அதை கால்குலேட் பண்றது? பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட்னா 50% வந்து செல்ஃப் ஆக்குபைட்ல இருக்கும், மிச்சம் 50% லெட் அவுட்ல இருக்கும். அப்போ அந்த 50% லெட் அவுட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ எல்லாத்தையும் 50% மாத்தி மறுபடியும் ஆன்சர் கொண்டு வரணும். நல்லா இருக்கும். இது கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த சம்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது எப்படின்னா அது என்னென்ன மாதிரி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பார்ட் ஆஃப் த ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைடா இருக்கும். பார்ட் ஆஃப் த ஹவுஸ் அது வந்து அதுதான் வந்து நாங்க வந்து பார்ட்லி செல்ஃப் ஆக்கு பார்ட்லி ஓகே இட்ஸ் காமன் பாயிண்ட், டோன்ட் வரி. ஏரியா வைஸ் பிரிப்பாங்க. ஏரியா வைஸ் அப்படிங்கிறது என்னன்னா யூனிட் 1, யூனிட் ஏ, யூனிட் பி இந்த மாதிரி பிரிப்போம். ஒரே வீடு தான், ஒரு வீட்டுல யூனிட் ஏ செல்ஃப் ஆக்குபைடா இருக்கும், யூனிட் பி வந்து லெட் அவுட்டா இருக்கும். டைம் வைஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு செல்ஃப் ஆக்குபைடா இருக்கும். 6 மாசம்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஏப்ரல் டு செப்டம்பர், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஓகே செப்டம்பர். தென் அக்டோபர் டு மார்ச் இது வரைக்கும் செல்ஃப் ஆக்குபைடா இருக்கும். அக்டோபர் டு மார்ச் வந்து லெட் அவுட்ல இருக்கும். அப்போ நீங்க அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் தான் லெட் அவுட்னு வச்சு நீங்க கன்சிடர் பண்ணி டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்னொரு கேஸ் என்னன்னா ஏரியாவும் வரும், டைமும் வரும். அது எப்படி அப்படின்னா யூனிட் ஏ, யூனிட் பி இப்படி இருக்குன்னா யூனிட் ஏ வந்து 6 மாசத்துக்கு செல்ஃப் ஆக்குபைடா இருந்துச்சு, அடுத்த 6 மாசத்துக்கு லெட் அவுட் விட்டுட்டான். இது 12 மாசமே லெட் அவுட்ல இருக்கு. அப்போனா மொத்தமா இப்ப நீங்க என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த 6 மாசத்துக்கான செல்ஃப் ஆக்குபைட மட்டும் எக்ஸாம் பண்ணிட்டு, எக்ஸாம் லெசன்ஸ் நில் பண்ணிட்டு, இந்த 6 மாசத்துக்கான லெட் அவுட்டையும் இந்த இடத்துல இந்த 12 மாசத்துக்கான லெட் அவுட்டையும் ஆட் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும். இப்ப நான் ஏக்கு மட்டும் வச்சேன், அந்த மாதிரி பிக்கும் அந்த மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி அகைன் ரெண்டுமே மாத்தி மாத்தி இப்போ யூனிட் ஏ பின்றது 2 தான் வச்சேன், சிடிஇஎஃப் அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும் ஏரியா வைஸ். ஓகேவா? இது 3 புரிஞ்சுச்சா? ஏரியா வைஸ், டைம் வைஸ் முதல்ல புரிஞ்சுச்சா? ஒரு ஐடியா கிடைச்சா ஏரியா வைஸ்னா என்ன, டைம் வைஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? சரி, டைரக்டா சமூல போலாம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து உங்களோட கிளாரிட்டிக்காக தான். So consist of 2 or more independent units, 1 or more which is self-occupied and remaining let out. So treatment வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஏ, யூனிட் பி அப்படின்னு போட்டுட்டு ப்ரொபோர்ஷனேட்லி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்போம். இன்கம் ஆஃப் போத் யூனிட் ஷல் பி கம்ப்யூட்டட் செப்பரேட்லி. ஸோ 2 யூனிட்டுமே தனித்தனியா தான் செப்பரேட்டா வந்து கன்சிடர் பண்ணுவோம், ஒன்னா சேர்த்துக்க கூடாது. யூனிட் ஏ, யூனிட் பி ரெண்டுமே ஒரே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான், ஒரே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா வைக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்க கூடாது. ஓகே டன். 53 சம் வந்து போடணும், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் இதுல வந்து கேஸ் 2 போட்டு இருக்கான். ஸோ நம்ம 53rd சம் போடணும். மிஸ் பரோ as house property having 2 separate residential unit, யூனிட் ஏ எவ்வளவு கவர் பண்ணலாம்? 40% ஆஃப் த டோட்டல் ஏரியாவா. இப்போ டோட்டல் ஏரியா இவ்வளோ அப்படின்னா அதுல யூனிட் ஏ 40, யூனிட் பி 60. அப்போ ஓகே, ஏன்னா 2 யூனிட் தானே இருக்கு. ஸோ பேலன்ஸ் 60. அப்போ 100% ஏரியா இது கவர் பண்ணிடுச்சு. யூனிட் ஏ செல்ஃப் ஆக்குபைடாப்பா, 40% வந்து செல்ஃப் ஆக்குபைடாம் பை த அசசி அண்ட் யூனிட் பி லெட் அவுட் டு ஸ்ரீ தேவாஸ். ஓகே, ஃபார் எ மந்த் ரெண்ட் வந்து 3000. எதை? யூனிட் பி 3000 ரெண்ட்டுக்கு கொடுக்குது. ஓகே, with the following further information compute our taxable income house property, assume that he opt for old tax. old tax அப்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா மைனஸ் பண்ணணும் அர்த்தம். தட். ஸோ முனிசிபல் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 lakh. ஃபேர் ரெண்ட் 1,20,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 2 lakhs. இப்போ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஹோல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு, ஹோல் இயர் இல்ல, ஹோல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு. ஹோல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா 100% கொடுத்துருக்கோம். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே 100%, ரைட்? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா யூனிட் ஏ, யூனிட் பி, இது யூனிட் பிப்பா மாத்திக்கங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் பிக்கு மட்டும் தனியா பிரிக்க போறோம். இப்போ இது 1 lakh இருக்கா, 1 lakh டிவைடட் பை 100 இன்டூ 60, 60,000 வருமா இதுக்கு? 60,000. அதே மாதிரி இதுக்கு 1,20,000, 1,20,000 டிவைடட் பை 100 இன்டூ 60 எவ்வளவு வருது? 1,20,000 divided by 100 into 60. 72,000. 72,000. அடுத்து அதே மாதிரி இதுக்கும் 2 lakhs divided by 100 into 60. டிவைடட் பை 100 போட்டோம்னா இங்க 2 0 போடும், பேலன்ஸ் வந்து 20,000, 20,000 into 60, 2,000. 1,20,000. ஓகே, சோ இப்போ இப்படி எடுத்தாச்சு. இது ரெண்டுத்துல இப்ப நம்ம என்ன கம்பேர் பண்ணணும்னா 60யும் 72வும் which ever is higher, 72,000 because municipal value fair rent which ever is higher 72,000. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணி which ever is lower again 72,000. அப்போ ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆர் கிராஸ் ஆனுவல் வேல்யூ தட் இஸ் 72,000. ஓகேவா? டன். 72,000 வந்துருச்சு. இப்போ இதுல முனிசிபல் டாக்ஸை மைனஸ் பண்ணோம். முனிசிபல் டாக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்கான்? 10% சொல்லியிருக்கான்.
ஆனா நீங்க எதுலதான் கால்குலேட் பண்ணணும், லெட் அவுட்டுக்கு மட்டும் தான் அது வரும். லெட் அவுட்னா இங்க 60% கால்குலேட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதுல 10%, 60,000 into 10%, 6,000 மைனஸ் பண்ணோம்னா NAV 66,000. நம்மளுக்கு அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 30% இருக்கு. ஸோ 30% எடுத்தீங்கன்னா 19,800 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது 30,000. 30,000 டிவைடட் பை 100 into 60. இதுக்கு எவ்வளவு வரும்? 300 into 6, 3 6 are 18. 18,000. ஓகேவா? ஸோ அந்த 18,000 இங்க போட்டாச்சு. போட்டு மைனஸ் பண்ணா 37,800. ஸோ அதுல 28,200 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, டன்னா? இது யூனிட் ஏன்றது செல்ஃப் ஆக்குபைட்ல இருக்கு. செல்ஃப் ஆக்குபைட்னா இதெல்லாம் நில்லு. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்திருக்கான். அப்ப இன்ட்ரெஸ்ட் அலோடடு எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் அலோடடு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு இதுல? 12,000 இருக்கு. அந்த 12,000 இன்ட்ரெஸ்ட் இதுல அலோ பண்ணலாமா? 12,000. ஸோ மைனஸ் 12,000. இப்போ இது ரெண்டுத்தையும் நெட் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 16,200. ஏரியா வைஸ் புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? டன். இதெல்லாம் ஒர்க்கிங் தான். இப்ப நம்ம போட்டலாம், அந்த ஒர்க்கிங் தான் இங்க போட்டிருக்கோம். ஓகே, டன். அடுத்து கேஸ் 2. கேஸ் 2 பாருங்க, டைம் வைஸ் பிரிச்சிருக்கான். செல்ஃப் ஆக்குபைட் லோன் எடுத்துக்கூடாதுண்ணா, இது ஓல்டு ரெஜிம். ஓல்ட் ரெஜிம்ன்றதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஓகேண்ணா, நியூ ரெஜிம். ஓகே. சோ என்ன விட்டோம்? என்னது? செல்ஃப் ஆக்குபைட். ஓகே, அதான் இது பார்ட் ஆஃப் த இயர். இங்க இன்னொரு பார்ட் ஆஃப் த இயர். ஓகேவா? சோ பார்ட் வைஸ் பிரிக்கிறாங்க. 6 மாசம் செல்ஃப் ஆக்குபைட், 6 மாசம் லெட் அவுட், இல்ல 8 மாசம் செல்ஃப் ஆக்குபைட், பேலன்ஸ் இருக்க 4 மாசம் லெட் அவுட். இந்த மாதிரி பார்ட்ல பிரிச்சாங்க அப்படின்னா that will be considered as time wise division. டைம் வைஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பாருங்க. In such case, assessee will not get deductions for self occupied period and income will be computed if property is let out throughout the year. In such case, assessee will not get deduction for the self occupied. So இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, டைம் வைஸ் வரும்போது நம்ம செல்ஃப் ஆக்குபைடே வந்து கால்குலேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்ஷியலா பிரிச்சோம் இல்லையா, செல்ஃப் ஆக்குபைடு இது நம்ம பார்ஷியலா பிரிச்சு செல்ஃப் ஆக்குபைடுக்கு தனியா ஒரு கால்குலேஷன் போட்டு ஒன்று பண்ணோம் இல்லையா, அது டைம் வைஸ் வரும்போது நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான். டைரக்டா ஒன்லி ஃபார் லெட் அவுட்டுக்கு மட்டும் நீ கால்குலேட் பண்ணு, டைரக்டா ஒன்லி ஃபார் லெட் அவுட்டுக்கு நீ கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். in this regard noted, அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் should be taken only for let out period. அப்போ செல்ஃப் ஆக்குபைடுக்கு வந்து என்ன சொல்றான்னா, ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? அண்ட் இன்கம் will be computed as the property is let out throughout the year in this regard. சோ இந்த மாதிரி கேஸ்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு வந்து செல்ஃப் ஆக்குபைட்ல டிடக்ஷன் கிடைக்காதான். செல்ஃப் ஆக்குபைட் பீரியடுக்கு டிடக்ஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இன்கம் நீங்க எப்படி கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா, த்ரூ அவுட் த லெட் அவுட் வந்து த்ரூ அவுட் த இயர்க்கு விட்டுருக்கோம் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க வந்து இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபார் திஸ் பீரியட் இப்போ 6 மந்த் வந்து செல்ஃப் ஆக்குபைடா இருக்கு, 6 மந்த் வந்து லெட் அவுட்டா இருக்கு அப்படின்னா, இந்த 6 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைடுக்கான டிடக்ஷன் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காதுன்னு சொல்லிட்டான். கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, 12 மாசத்துக்குமே அதை லெட் அவுட் விட்ட மாதிரி த்ரூ அவுட் த இயருக்கு வந்து நீங்க லெட் அவுட் விட்ட மாதிரி கன்சிடர் பண்ணி RERன்னு இருக்கு இல்லையா, ஸ்டெப் 1, நம்மளோட ஸ்டெப் 1 அதை வந்து எடுத்துக்கங்க, இன்கமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றோம் ஃபார் த ஃபுல் இயர். பட் த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் பட் 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 இங்க வந்து டீம் டு பி லெட் அவுட்ன்ற கான்செப்ட் மாதிரி இருக்கா, இந்த 6 மாசம் டீம் டு பி லெட் அவுட்ன்ற மாதிரி இருக்கு, கரெக்டா? பட் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்லி ஃபார் லெட் அவுட் பீரியடுக்கு மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். ஓகேவா? ஒண்ணுல சம் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து சம் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லஸ்ட்ரேஷன் 54 அப்படியே பாருங்க. மிஸ்டர் ராணா யூஸ் திஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன் டில் 1/8/23. ஓகேவா? 1/8/23 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வருதா, ஆகஸ்ட் செப்டம்பர், ஆகஸ்ட்ல வருது. ஆகஸ்ட்னா அப்ப ஜூலை வரைக்கும், ஏப்ரல் டு ஜூலை செல்ஃப் ஆக்குபைடா இருந்திருக்கு. எத்தனை மாசம்? ஏப்ரல் டு ஜூலைன்றது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 4 மந்த்ஸா? 4 மந்த்ஸ் செல்ஃப் ஆக்குபைடா இருக்கு. ஓகே, அடுத்து அண்ட் லெட் அவுட் த சேம் ஃபார் ரிமைனிங் பீரியட் ஃபார் த ரெண்ட் 6,000 பர் மந்த்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் பீரியட் அப்படிங்கிறது எத்தனை மந்த்? 8 மந்த். 8 மந்த்துக்கு லெட் அவுட்ல இருக்கு, பர் மந்த்துக்கு 6,000. கம்ப்யூட் இஸ் இன்கம் ஃபார் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். முனிசிபல் வேல்யூ 1 lakh, ஃபேர் ரெண்ட் 80, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 96,000, முனிசிபல் டாக்ஸ் 16%, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 10,000. ஓல்ட் ரெஜிமே எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டான். ஓல்ட் ரெஜிம்னா இன்ட்ரெஸ்ட் அலோகபிள் ஆகும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம ஏரியா வைஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த முனிசிபல் வேல்யூலாம் பிரிச்சோம், அப்போசினேட் பண்ணோம், கரெக்டா? பட் இங்க என்ன சொல்லிட்டான், நீங்க வந்து இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி டிடக்ஷன் கிடைக்காது. ஸோ உங்க இன்கம் நீங்க கம்ப்யூட் பண்ணும்போது த்ரூ அவுட் த இயருக்கு லெட் அவுட் விட்ட மாதிரியே கம்ப்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். த்ரூ அவுட் த இயருக்கு லெட் அவுட் விட்ட மாதிரியே கம்ப்யூட் பண்ணுங்கன்னா நீங்க இதை பிரிக்காதீங்க, அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து போடுங்க. 1,80,000, 96,000. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் 1 lakh, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் 96,000. அந்த RER அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டாச்சு. ஆனா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் என்ன சொல்லிட்டான், ஒன்லி டேக்கன் ஃபார் லெட் அவுட் பீரியட். ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் லெட் அவுட் பீரியடுக்கு மட்டும் நீங்க எடுங்க. லெட் அவுட் பீரியட் இங்க எவ்வளோ, 8 month தான். அதுதான் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். அப்போ 6,000 into 8, 48,000. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுத்தோம் அப்படின்னா 96,000. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இங்க 16,000 16% வந்து ஓகே. ஓஹோ, 96,000 தான். இங்க தப்பு பண்ணிருக்கான். எங்கன்னா இது முனிசிபல் வேல்யூ 16%ங்கிறது, இது ஹையர் ஆஃப் திஸ், இது இந்த இது ரெண்டு மேல வரணும். அது ரெண்டும் மேல வரணும்னா இது கீழே வரணும். ஓகேவா? தப்பா இருக்குடா புக்ல. 96,000 அங்க கரெக்டா போட்டான், கீழே 16,000 அப்படிங்கிறது முனிசிபல் வேல்யூ. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா அதுதானே NAV. ஸோ NAV 80,000. ஓகேவா? கொஞ்சம் மேல கீழே இது அலைன்மெண்ட் தப்பா இருக்கு. ஸோ என்னன்னா அந்த பார்ஷியலா நம்ம ஏரியா வைஸ் பிரிச்சோம் இல்லையா, அந்த வேலையை இங்க பண்ண வேண்டாம். ஆனா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளுக்கு மட்டும் இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. பீரியட் வைஸ் வந்தா மட்டும் Okay, bro. நீங்க பிரிக்க வேண்டாம். ஓகேவா? சோ பீரியட் வைஸ் வரும்போது நீங்க பிரிக்க வேண்டாம். ஓகே. சோ 80,000 அதுல இருந்து நீங்க 30% எடுத்தீங்கன்னா 24,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து எஸ் ஆல்வேஸ்லி அலோகபிள் 10,000 எடுத்தீங்க அப்படின்னா 34,000, 46,000 அப்படின்றது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வந்துடும். ஓகேவா? டன். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணிருக்காரு வேற. அடுத்து 55. இங்க பாருங்க ஆன்சர் எப்படி மாறும்னு கேட்டிருக்கான். How you answer differ with the above illustration? Property let out to tenant from 1/4/2023 to 1/12/2023. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் கால்குலேட் பண்ணக்கூடாது. இங்க லெட் அவுட் விட்டு இருக்கிறது 8 மாசம். இங்க செல்ஃப் ஆக்குபைடா இருக்கிறது பேலன்ஸ் 4 மாசம். செல்ஃப் ஆக்குபைடா 4 மாசம். கொஸ்டின் தலைகீழா இருக்கு. செல்ஃப் ஆக்குபைடா 4 மாசம், 8 மாசம் லெட் அவுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட் அவுட் பத்தி கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் சேஞ்ச் பண்ணிருக்கான். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து ஒரு 50,000 சேஞ்ச் பண்ணிருக்கான். அதே மாதிரி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் கொடுத்துட்டான். ஓகேவா? இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணா அவங்க ஆன்சர் எப்படி ஆகும்னு கேட்டிருக்கான். அப்போ முனிசிபல் வேல்யூ சேம், ஃபேர் ரெண்ட் சேம், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 50,000. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுப்போம் 1 lakh. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் எடுப்போம் 50,000. அதே மாதிரி லெட் அவுட் 8 மாசம் இருக்கு, அது 6,000 ரூபாய் தான். ஸோ அதனால 48,000. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் அகைன் 50,000. However, ARR is less than the IRR due to vacancy. Vacancy? How? However, ARR is less than RRR due to vacancy period. Otherwise, ARR would be 54,000. பா செம்ம கொஸ்டின்ரா. இங்க பாத்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் என்னவா இருந்திருக்கு, செல்ஃப் ஆக்குபைடா இருந்திருக்கு. ஓகே. அப்ப மார்ச்ல 31st வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு, கரெக்டா? அப்போ இந்த 1 month என்னவா இருந்திருக்கு அப்படின்னா வேகன்சியா இருந்திருக்கு. செல்ஃப் ஆக்குபைடும் பண்ணல, லெட் அவுட்டுக்கும் இல்ல. அப்ப இங்க 1 month வேகன்சியா இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி 8 month லெட் அவுட், 8 + 1 9. ஓகே. அப்போ 9 monthக்கா இருந்தா எவ்வளவு இருக்கும்? அப்போ 6,000 into 9 போட்டா நம்மளுக்கு 54,000 கிடைக்கும். ஸோ 54,000 டியூ டு வேகன்சினால அது 48 கம்மியா இருக்கு. டியூ டு வேகன்சினால அது 48 கம்மியா இருக்குன்னா இட் வில் பி தென் இந்த இடத்துல விச் எவர் இஸ் ஹையர்ல வந்து அது என்னதான் கம்மியா இருந்தாலுமே ARR would be the lessons
அந்த ஃபோர்த் ஸ்டெப்பை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம், அந்த தேர்ட் ஸ்டெப்பை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அகைன் நீங்க 48,000 தான் வரணும், 50,000 வரக்கூடாது. டேட் முக்கியம் பிகிலு. 31 கொடுக்கல, 1ன்னு கொடுத்துருக்கான். நல்லா நோட் பண்ணிக்கங்க, 1. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அவ்வளவுதான், 48 போட்டு மத்ததெல்லாம் காமன் தான். செமையாச்சுல. ஃபேர் ரெண்ட்டுக்கு ஏதோ நோட் கொடுத்துருக்கானா. Since the property has been let out for 7 months, 6,000 per month, therefore fair rent of the property is 72,000, 6,000 into 12. So here அவன் அசம்ஷன் எடுத்திருக்கான், அதனால ஒரு நோட் கொடுத்துருக்கான். ஃபேர் ரெண்ட்னு அவங்க மென்ஷன் பண்ணாதனால கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சுவல் ரெண்டே ஃபேர் ரெண்டா கன்சிடர் பண்ணிருக்கான், அதனால 12 போட்டிருக்கான். ஃபார் ஃபேர் ரெண்ட் நம்ம 12 தானே போடுவோம், ஹோல் இயருக்கு கன்சிடர் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஹோல் இயருக்குனா டைம் வைஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா ஹோல் இயர் கன்சிடர் பண்ணணும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால ஃபேர் ரெண்ட் 12 எடுத்திருக்கான். ஃபேர் ரெண்ட் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்க வீடுக்காரன் எவ்வளவு கொடுக்குறான் அப்படின்றத பார்த்து நம்ம கொடுப்போம். பட் இந்த இடத்துல அது இல்லாதனால இதே நான் ஃபேர் ரெண்டா எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கான், அதனால அங்க ஒரு நோட் கொடுத்துட்டான். நான் இப்படிதான் அசம்ஷன் எடுத்திருக்கேன் ஃபேர் ரெண்ட்டுக்கு அப்படின்னு அவன் ஒரு நோட் கொடுத்துருக்கான். த சேம் வே நீங்க எக்ஸாம்பிள் இப்படியும் எழுதலாம். ஓகேவா. ஸோ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 56 ஒன்றும் அதுல வேற எதுவும் பெருசா இல்லை, மற்றதெல்லாம் காமனா தான் இருக்கு. ஓகேவா. ஸோ ஏரியா ஆஸ் வெல் அஸ் டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ரெக்கவரி ரெண்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது தான். ஏன் ஆஃப்கோர்ஸ் முடிஞ்சு. ஏரியா வர்சஸ் டைம் பார்த்துட்டு இந்த ரெக்கவரி ரெண்ட்டை பார்த்தோம்னா முடிஞ்சு இந்த ரெக்கவரி ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுல 56 58 நம்ம போட்டுருவோம், 59 போட்டுருவோம். 60ல இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ரம் 60 யூ guys are ஒர்க் அவுட். 60 61 ஓகே, 60 61 இது ரெண்டு சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல எதனா டவுட்னா நம்ம பாத்துருவோம். ஸோ இப்போ மிஸ்டர் அஜ்னபி has a house property in Cochin. Okay, the house property has 2 equal dimension residence unit, 2 dimension residential unit. Okay, done. Cochinல இருக்கு. Unit 1 is self occupied throughout the year. Unit 1 வந்து self occupied தான் throughout the year னு கொடுத்துட்டான். நல்ல வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ யூனிட் 1ல நம்ம கையே வைக்க வேண்டாம். யூனிட் 2 என்னவா, யூனிட் 2 வந்து லெட் அவுட் ஃபார் 9 months, லெட் அவுட் 9 months, ரிமைனிங் 3 months வந்து செல்ஃப் ஆக்குபைட். ரெண்டுத்தையும் கூட்டினா 12 வருதா முதல்ல பாத்துக்கோங்க. இன்கேஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 வரல அப்படின்னா அப்போ பேலன்ஸ் இருக்க பீரியட் வேகன்சியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. It was self-occupied. Compute is taxable income for following details opted for old tax regime. Okay. Municipal value 2 lakhs, fair rent 1,60,000, standard rent 30. இதெல்லாம் per year தான் இருக்கு. Municipal tax 10%, 60% தான் paid by assessee. ஓகே, இதுவும் நோட் பண்ணோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 40%, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிப்பர்ஸ் நம்மளுக்கு வராது, நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, டன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏரியா வைஸ் பார்க்கும்போது என்ன பண்ணணும், செக்ரிகேட் பண்ணோம் இல்லையா. ஏரியா வைஸ்க்கு நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். ஏரியா வைஸ்க்கு நம்ம செக்ரிகேட் பண்றோம் அப்படின்னா யூனிட் 1 யூனிட் 2 50-50% எடுத்திருக்காங்க. அதுவும் அசம்ஷனா இல்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஈக்குவல் டைமென்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. 2 ஈக்குவல் டைமென்ஷன் இங்க கொடுத்துருக்கான். ஸோ அதனால 1:1 ரேஷியோல நம்ம பிரிக்கிறோம். 2 lakhs 1 lakh 1 lakh, 1,60,000 80 80, 3 lakhs 1,50,000 1,50,000. ஸோ இப்போ இதுல டெஃபினட்டா கம்பேர் பண்ணுவோம். whichever is higher 1 lakh, whichever is lower again 1 lakh. So here 1 lakh. Unit 2, Unit 1 alwaysly self occupied, அதனால அது வந்து nil. Reasonable expected rent nil ஆயிடும். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அப்படிங்கிறது 9 மாசத்துல லெட் அவுட்டா இருக்கு. 9 மாசத்துக்கு 10,000 ரூபாய். ஸோ 90,000. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறீங்க. whichever is higher 1 lakh. முடிஞ்சா. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ இதுதான். அடுத்து முனிசிபல் டாக்ஸ் வந்து 10%. முனிசிபல் வேல்யூல எடுக்கணும். எவ்வளவு முனிசிபல் வேல்யூ, 2 lakhs. 2 lakhs எடுத்தோம் அப்படின்னா 20,000. 20,000 1:1 ரெண்டு யூனிட்டுக்கு பிரிச்சு கொடுக்குறோம். ரெண்டு யூனிட்டுக்கு பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு, 10,000 ரூபாய் இன்னொரு யூனிட்டுக்கு. அப்போ இந்த ஒரு 10,000 ரூபாய் கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த ஒரு 10,000 ரூபாய் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுலயுமே 60% தான் அஸ்தி கட்டியிருக்காருன்னா அது மட்டும் தான் அலோகபிள். டெனன்ட் கட்டினது நம்ம அலோகபிள் இல்லைன்னு கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. அப்போ 60%னா 6,000 மட்டும் தான் அலோகபிள். தென் 6,000 இஸ் அலோகபிள் ஃபார் யூனிட் 2. இப்போ கம்ப்யூட்டேஷனுக்கு வரும். கம்ப்யூட்டேஷன் பார்ட் வரணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனையும் அதே மாதிரி டிவைட் பண்ணிட்டானுங்க. எப்படி டிவைட் பண்ணிட்டானுங்கன்னா 40,000 20,000 20,000 டிவைட் பண்ணிட்டானுங்க. ஓகேவா. ஸோ இப்போ யூனிட் 1 இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா என்னெல்லாம் அங்க போட்டோம், நம்மளுக்கு ஜிஏவி எவ்வளவு வந்துச்சு 1 lakh.
இது முனிசிபல் டாக்ஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்? 6,000, 94,000. இது மட்டும் தான் லெட் அவுட்ல இருக்கு. இது ஃபுல்லுமே ஹோல் இயருமே செல்ஃப் ஆக்குபைடு தான். ஓகேவா? சோ இது 94,000. அதுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இதுல இருந்து 30%, 28,200 பிளஸ் இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 20,000, 48,200. இதை நெட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 25,800. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எங்க டவுட் வரும் நான் சொல்றேன். ஆனா டைம் வைஸ் எடுக்கும் போது பர் இயருக்கு அப்படியே தான் நான் எடுக்கணும்னு சொன்னீங்க. இங்க ஏன் பார்ஷலா பிரிச்சிருக்கீங்க அகைன் அப்படின்னா யூனிட் 2 மட்டும் பாருங்க. யூனிட் 2ல அந்த 1 lakh பர் இயர்க்கானது தானே. கரெக்டா? முனிசிபல் வேல்யூ பாருங்க. முனிசிபல் வேல்யூல யூனிட் 2 இப்போ டைம் வைஸ் டிவிஷன்ல உங்களுக்கு அந்த டவுட் வரலையா யாருக்கும்? அது ஃபர்ஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். டவுட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்லண்ணா. இல்லையா? ஓகே, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம அந்த டைம் வைஸ் பிரிக்கிறதுல வந்து அதாவது அதை நம்ம செக்ரிகேட் பண்ணல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுல டவுட் வந்தா மேபி நான் சொல்றேன். என்னன்னா இந்த 1 lakh வந்து ஃபுல்லா 12 மந்த்ஸ்க்கு தான் 1 lakh. நம்ம இது தனித்தனியா பிரிக்கல. 9 மந்த்துக்கு தனியா, 3 மந்த்துக்கு தனியா இது பிரிக்கல. ஸோ அந்த 1 lakh தான் அப்படியே எடுத்து போட்டுருக்கோங்க அந்த விச்சவர் சையர்ல. ஸோ அது கொஞ்சம் மறுபடியும் நான் ஒரு ரிமைண்ட் பண்ணி விடுறேன். மேபி நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கும் போது அது உங்களுக்கு டவுட்ஸா இருந்தா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏரியா as well as டைம். ஓகேயா? அடுத்து மூவ் பண்ணலாமா? அடுத்த டாப் போட்டா அடுத்த டாப் என்னன்னா ரெக்கவரி ஆர் அன்ரியலைஸ்ட் அண்ட் அரியர் ரெண்ட் 25A, which மீன்ஸ் ஆல்ரெடி எனக்கு வர வேண்டிய ரெண்ட் அரியர்ல இருக்கு, அதை நான் ரிசீவ் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா கோர்ட் ஏதோ ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, அதை நான் ரெக்கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க. ஸோ இது கோ டு யுவர் பிபிடி. இது முடிஞ்சு ரெக்கவரி ஆர் அரியர் ஆஃப் ரெண்ட். ஓகே, உங்க புக்லயே போயிடலாம். அதுக்கு என்னன்னா நம்ம இப்போ ரெக்கவர் பண்றோம் இல்லையா? நம்ம இப்போ ரெக்கவர் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 30% வந்து அவைல் பண்ண முடியும் இல்லையா? கரெக்டா? அப்போ ரெக்கவர் பண்றதுல இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நான் ரெக்கவர் பண்றேன் அப்படின்னா 70%க்கு நான் டாக்ஸ் கட்டினா போதும். ஓகேவா? 70,000 இஸ் மை டாக்ஸபிள் இன்கம். என்ன காரணம்? ஏன்னா 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுக்கணும். ஸோ அதை நான் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க 70,000 நான் கொடுக்குறேன். இப்போ அந்த 1 lakh எனக்கு பிஃபோரா வந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? என்ஏவில காமிச்சிருப்பேன். என்ஏவில காமிச்சு 30% டிடக்ஷன்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ 30% டிடக்ஷன் இருக்குன்னா பேலன்ஸ் 70% தான் வந்து டாக்ஸ் கட்டியிருப்பேன். அதை சேம் அப்படியே இங்க கொண்டு வந்து அப்ளிகபிள் பண்ணி அரித்மெட்டிக்கலி டாக்ஸபிள் அமௌண்ட், இந்த அரித்மெட்டிக்கலி கிராமட்டிக்கலிலாம் கொடுப்பாங்க. அது என்னன்னா இதுதான், இந்த 70% நம்ம டேரக்டா கால்குலேட் பண்ணி 70% இன்டூ ரெக்கவரி ஆஃப் அரியர் ரெண்ட். நான் எவ்வளவு ரெக்கவர் பண்ணேன்? 1 lakh ரெக்கவர் பண்ணிருந்தேன். அப்ப அந்த 1 lakh ரெக்கவர் பண்ணனா டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு எனக்கு? 70,000. அதுதான் இங்க கொடுத்துருக்கான். ஸோ நோ அதர் டிடக்ஷன் ஷல் பி அலோடட் எக்ஸப்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை தவிர்த்து. The income is taxable on cash basis also. Such receipt can be chargeable as income from house property, although the assessee is not the owner of the such property in the year of receipt. என்னன்னா 2019-20 இந்த வருஷத்துல வந்து என் வீடு என்கிட்ட இருந்திருக்கு. 2020-21 நான் ஸ்ரீஹரிக்கு வித்துட்டேன். 2019-20க்கான அரியர் ரெண்ட்டை ஸ்ரீஹரி ரிசீவ் பண்ண மாட்டார், நான் தான் ரிசீவ் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் அப்போ ஓனர். அப்போ நான் இப்போ ஆக்சுவலா லீகல் ஓனர் ஸ்ரீஹரி தான். ஆனா 2019-20க்கான ஓனர் யாரு? நானு. ஓகே, பொருள் மட்டும் தான் அவருச்சு அந்த வருஷத்துல. அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் அதை நான் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஓனரே இல்லைனாலும் இங்க பாருங்க, அசசி இஸ் நாட் த ஓனர். அசசி இஸ் நாட் த ஓனர் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இயர் ஆஃப் ரெசிப்ட். இருந்தாலுமே யாருக்கு எழுத சார்ஜபிள் ஆகும்? எங்க எழுத சார்ஜபிள் ஆகும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு. இது ஒரு பாயிண்ட். புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அப்படியே பல பல கொடுத்துருப்பான். பட் இதுல இவ்வளவுதான் இருக்கு, கான்செப்ட் இவ்வளவுதான். இதுல சம் போலாமா டைரக்டா 58? ஓகே, ஏதாவது புரியலன்னா நிறுத்தி கேளுங்க. மிஸ்டர் லக்கி அலி ஓன்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் சின்ஸ் 1/4/2019 இருந்து லெட் அவுட் விட்டுருக்காராம். 2 years school for a month rent வந்து 10,000. There was no changes in rent till 31/3/2023. 1/4/2019 இருந்து 31/3/2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லையா. 1/4/2023 இருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆஸ் பர் கோர்ட் டெசிஷன், கோர்ட் வந்து டெசிஷன் போட்டிருக்கான். என்னென்ன
ரெண்ட் வாஸ் இன்க்ரீஸ் டு 12,000 பர் மந்த் தான். 10,000ல இருந்து 12,000 வாங்க சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? பின்னாடி போறது, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல போயிட்டு கால்குலேட் பண்ணிட்டு வருது. இப்போ 2023-24ல இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போறோம்னா 2021-23, 22-23, 21-22, 2021 அப்படின்னு பின்னோக்கி போவோம். அதுதான் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்படி போறது ஞாபகம் இருக்கா? ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ப்ரீவியஸ் இயர்னு பின்னாடி போவோம். ஓகேவா? அது எப்பத்துல இருந்து எஃபெக்ட் ஆகுதான்? 1/4/2021ல இருந்து எஃபெக்ட் ஆகுதான். அப்போ 1/4/2021 டு எவ்வளவு நாளைக்கு அவரு மாத்தாம வச்சிருந்தாரு? 31/3/2023. மொத்தம் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுதான் கோர்ட்? ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போயிட்டு அந்த 2 வருஷத்துக்கு நீ போய் இன்னும் எவ்வளவு வாங்கணும்? 2,000 ரூபாய் வாங்கினு வா அப்படின்னு சொல்லுது கோர்ட். 12,000 ரூபாய் ஏத்து அப்படின்னா இன்னும் நீ 2,000 வாங்கிட்டு வரணும். நீ 10,000 தான் வாங்கிட்டு இருக்க, 12,000 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்துல. அப்ப நீ இன்னும் 2,000 வாங்கணும். இப்போ 2,000 வாங்கணும்னா இன்டூ எத்தனை வருஷம் பார்த்தோம்? 2 வருஷமா? 24 மந்த்ஸா? ஓகே. சோ அப்ப நீ எவ்வளவு ரெக்கவர் பண்ணணும்? 48,000 ரெக்கவர் பண்ணணும். ஓகேவா? இவ்வளவு நீ ரெக்கவர் பண்ணணும். சேம் கான்செப்ட் அன்ரியலைஸ் ரெண்ட்டுக்கும். இது ரெக்கவர். ஓகே, ரெக்கவரும் அன்ரியலைஸ் ரெண்ட் தான் அவன் கொடுக்காம அதுக்கப்புறம் நீங்க ரியலைஸ் பண்றது. ரெக்கவர்னா இந்த மாதிரி கோர்ட் எதனா ஆர்டர் போட்டு வாங்குறது. ஓகேவா? அதுக்கப்புறம் சேம் இயர் லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா இன்கர் பை அலி ஒரு 30,000. டிஸ்கஸ் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் 25A. இந்த மாதிரி லீகல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா மேல ஒண்ணு பார்த்தோம். டிடக்ஷன் எதுக்கு மட்டும் தான் நம்ம அலோகபிள்னு பார்த்தோம்? ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் பார்த்தோம். நோ அதர் டிடக்ஷன் ஷல் பி அலோடட். வேற எந்த டிடக்ஷனும் அலோ பண்ண கூடாது. ஓகே. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் 48,000 நீங்க போட்டாச்சு. நீங்க டைரக்டா இதுல 70% போட்டு உங்களோட இன்கம் இப்படி காமிச்சாலும் சரி, இல்லனா 30% மைனஸ் பண்ணி இப்படி காமிச்சாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கரெக்ட் தான். லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் டிடக்டபிள். 58 புரிஞ்சா? டன். 59 இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்பவே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு டவுட்னா இப்பயே கேளுங்க. ஒரு எவ்வளவு டைம் ஆகுது? 7:16 10 minutes, 7:25, 9 minutes. 9 minutesக்குள்ள உங்களால இந்த சம் அப்ரோச் பண்ண முடியும். அப்ரோச் பண்ணுங்க. டவுட்ஸ்னா என்னன்னு கேளுங்க. 7:25 கரெக்டா? ஓகேவா? இப்பயே ஒர்க் அவுட் பண்ணுங்கடா.